God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. So let us turn our Bible. ஆகவே நம்முடைய வேதாகமத்தை நாம் எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். I will read one short verse. ஒரு சுருக்கமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18th verse. 18ஆம் வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. Hallelujah. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Shall we close our eyes? நாம் எல்லாம் கண்களை மூடி, Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக பிதாவே, we all as a family Nam. come into your presence to listen your word, which is going to be a blessing to every one of us. குடும்பமாக சபையாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாக, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். As you know our intention, as you know our expectation, as you know our interest, you will be so gracious and loving Father to bring down your word and your blessing to make us happy today. நீர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறபடியினாலே இன்றைக்கும் உம்முடைய அன்பான வார்த்தைகளை நீர் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்தோஷம் அடைய, மகிழ்ச்சி அடைய நீர் இந்த காலை வேளையிலே நீர் பேச போகிறீர். I place this scripture portion which you have given, from which you are going to enlighten us to understand the importance of the family. நீர் கொடுத்த இந்த வேத பகுதியின் மூலமாக நீர் உம்முடைய ஜனங்களோடு கூட பேச போகிற காரியங்களை நான் அவர்களோடு பேசி அதன் மூலமாக அவர்களுடைய இருதயத்தில் சிந்தையிலே ஒரு வெளிச்சத்தை நீர் கொடுக்க போகிறீர். I bind the spirit of evil which hinders the understanding of your dear people today. உம்முடைய அன்பான ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். Pray in the sweet name of Jesus. இனிமையான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Shall we say amen? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? Hallelujah. ஹல்லேலூயா. Today is a special day calling us a family festival. இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாளாக குடும்ப விழாவாக நாம் இதை அழைக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. Why do we call this a special day? ஏன் நாம் இதை ஒரு குடும்ப விழா என்று நாம் அழைக்கிறோம்? We have to understand clearly, and we have to not only understanding, we have to make a decision to keep it as God reveals the truth. நாம் இதை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்த போகிறார், நாம் அதை புரிந்து கொள்ள போகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. When we say family, we expect that our parents, as elders of the family, as children of the family, we look forward to have our family to be a respected family, to be a recognized family, to be a reputed family. குடும்பம் என்றால் பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்ததான் குடும்பம். அந்த குடும்பமானது ஒரு மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக, ஒரு மதிப்பிற்குரிய குடும்பமாக, அது எல்லாராலும் ஒரு போற்றப்படக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். That is the reason we work hard, we earn money, we bring up children to have a good education, to good future. Why do we have all these things? Because we feel, we look forward, we think great to have our family, to be respected, to be a reputed family, to be a recognized family in the society, in the community, among our friends and kith and kin. ஹல்லேலூயா.
நாம் எதற்காக உழைக்கிறோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாக, ஒரு மதிப்பிற்குரிய குடும்பமாக, ஒரு மேன்மைக்குரிய குடும்பமாக காணப்பட வேண்டும். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். அதுக்காக பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கிறோம். அவளுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம். அந்த குடும்பம் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறோம். Hallelujah. Is it true or not? அது உண்மையா இல்லையா? Am I right? ஆமென். குடும்பத்திற்காக பாடுபடுகிறோம், உண்மைதானே? Why do we work hard? ஏன் கடினமாய் உழைக்கிறோம்? Why do we want to have our status of our family financially, spiritually and ethically? We have our family to be a highlighted one. நம்முடைய குடும்பமானது பொருளாதார ரீதியில், மற்ற காரியங்களில், சமுதாயத்தில் நம்முடைய குடும்பமானது ஒரு உயர்ந்த குடும்பமாக, மதிப்பிற்குரிய குடும்பமாக, மேன்மைக்குரிய குடும்பமாக காணப்பட வேண்டும் என்பதற்காக நாம் போராடுகிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். I have been praying unto God for a long time to get the thoughts and the opinions what I should give you today. And such being the fact, when you are alert, when you are anxious, I can give it to you. நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த குடும்ப ஆராதனையில் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்று அதை ஆயத்தம் பண்ணி இன்றைக்கு உங்களோடு கூட அந்த வார்த்தையை நான் கொடுக்கிற வேளையில் நீங்களும் ஆயத்தமாக ஆவலோடு அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். Hallelujah. Hallelujah. So I tell you why this family is an important one in the life of a human race. மனித குலத்தில் குடும்பம் ஏன் மிக முக்கியம், ஏன் குடும்பம் மிக முக்கியமா இருக்கிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். I usually place before you 3 points so that will be retained in your mind. எப்பொழுதுமே நான் 3 குறிப்பாக உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதுண்டு. ஏன்னா அது உங்கள் மனதில் அது இயல்பாக அது பதிவதற்கு அது ஏதுவாக இருக்கும். We do give importance to the family because this is a place of character formation. ஏன் குடும்பம் தேவை, குடும்பம் அவசியம், குடும்பம் முக்கியம் என்றால் குடும்பத்தில் தான் குணாதிசயங்கள் உருவாக்கப்படுகிறது. Understand? Amen. It is the family where the character formation is formed. குடும்பத்தில் தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் அங்கே கூர்த்தீட்டப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. Secondly, இரண்டாவதாக the family is the place where Christ nature is infused. குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் சாயல் வருவதற்காக தேவன் குடும்பத்தை உருவாக்கினார். Hallelujah. Hallelujah. And the family is the place where the Christ blessing is abundantly upon the people. குடும்பத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் அளவுக்கு அதிகமாய் குடும்பத்தில் கர்த்தர் போடுகிறார், வைக்கிறார். Hallelujah. Hallelujah. Do you understand? நான் சொல்றது புரியுதுங்களா? Do you understand? புரிந்து கொள்கிறீர்களா? It is in the family the character formation is formed. குடும்பத்தில் தான், குடும்பத்தை வைத்துதான் தேவன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குணாதிசயங்களை அவர் உருவாக்குகிறார், மாற்றுகிறார். It is in the family where Christ's nature is infused. குடும்பத்தில் வைத்துதான் இயேசுவின் சாயலை அவர் உருவாக்குகிறார். It is in the family where the Christ blessing is dispensed. குடும்பத்தில் வைத்துதான் தேவன் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் மழையாக அவர் பொழிகிறார். Hallelujah. Hallelujah. Are you happy? சந்தோஷமா இருக்கீங்களா? Please understand carefully so that your family will be how your family will have a new values. நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்களானால் இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உங்க குடும்பமே வேற லெவலுக்கு மாற போகிறது. Your family will have a new identity. உங்க குடும்பத்திற்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை, ஒரு புதிய உயர்வை தேவன் கொடுக்க போகிறார். So you have to listen carefully. ஆகவே தான் நீங்க கவனமாக இருக்கணும்.
Your family will have a new values. நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்திற்கு தேவன் ஒரு புதிய கட்டமைப்பை தேவன் கொடுக்கிறார். Your family will have a new identity. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை தேவன் தருகிறார். Your family will be the training ground for your children. உங்கள் குடும்பமானது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உருவாக்கப்படுகிற ஒரு பட்டறையாக அது காணப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. Your family will have a training ground. I told you. ஒரு பயிற்சி கூட மாத்திரமல்ல, it is in this place the gender formation. Hallelujah. The gender rules. Gender rules என்ன தெரியுங்களா? குடும்பத்துல தான் இந்த ஜெண்டர் ரூல்ஸ். என்னங்க அது ஜெண்டர் ரூல்ஸ்? எனக்கு புரியல. அப்படின்னா இது அப்பா, இவர்கிட்ட எப்படி நான் மதிப்போடு இருக்கணும், எங்க அப்பாவை நான் எப்படி மதிக்கணும், எங்க அப்பாவுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதாங்க ஜெண்டர் ரூல்ஸ். இது எங்க அம்மா, எங்க அம்மாவுக்கு நான் எப்படி கீழ்ப்படியணும், எங்க அம்மாவை நான் எப்படி நேசிக்கணும். இது எங்க அண்ணன், எங்க அண்ணன்மாருங்க, எங்க அண்ணன்மார்கிட்ட என்னுடைய உறவு எப்படி இருக்கணும், எப்படி எங்க அண்ணன்மார்களை மதிக்கணும். எனக்கு 4 அண்ணன்மாருங்க. 4 அண்ணன்மார்களும் மூத்த அண்ணாரு கீழே அடுத்த அண்ணாரு, அவரை மூத்த அண்ணார் பேர் பொன்னையன், அடுத்த அண்ணார் பேர் சுந்தரராஜ். 2 வருஷம் தானே. இவர் என்ன பண்ணுவார், வாங்கண்ணான்னு தான் கூப்பிடுவார். பொன்னையன் இவாங்கள வாடா. சில வீடுகளில் சர்வசாதாரணமாட்டே போடா போடா, அவன் எங்கே போயிட்டான். இல்லை சுந்தரராஜா அவரு பொன்னையன் 2 வருஷம் தான் மூத்தவர். அண்ணன் எங்கே போயிட்டார், அண்ணா வாங்க. இதுதான் ஜெண்டர் ரூல்ஸ். அப்படியே வந்துருச்சு. யாருமே டே வாடா போடாங்கிற வார்த்தையே எங்க வீட்டில் கேட்டா பெருமைக்காக சொல்லலை, பெருமைக்காக சொல்லலை. See, family is the place where the gender rules are being formed to have an identity, to have a values of individuals. குடும்பத்துல தான் ஒழுங்குமுறைகள் ஒழுக்கங்கள் அங்கே உருவாக்கி ஒருவருக்கு ஒருவர் எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்பதை குடும்பத்தில் வைத்துதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். I am telling this because the first point, a place of character formation. நான் சொன்ன குடும்பத்தில் வைத்துதான் தேவன் ஒவ்வொருடைய குணாதிசயங்களை பழக்க வழக்கங்களை அவர் உருவாக்குகிறார், மாற்றுகிறார். Now when I tell this, you have to think it yourself. You should analyze, how is my family, how is my character, how is my relationship with my father, with my mother, with my brothers, how I am dealing with, how I am having a relationship. You have to think in your mind. நான் பிரசங்கிக்கிற பொழுது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் பெற்றோரிடத்தில், உங்கள் கணவனிடத்தில், மனைவியினிடத்தில், பிள்ளைகளிடத்தில் எப்படி குடும்பம் காணப்படுகிறது, உங்கள் பழக்க வழக்கங்கள் குணாதிசயங்கள் குடும்பத்தில் எப்படி காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. 4 அண்ணன்மாருங்க, 4 அண்ணிமாருங்க. ஆமா. See, எல்லா அண்ணிமார்களும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. We used to have a distance. அக்காமார்கிட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸோட இருக்கணும், அண்ணிமார்கிட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸோட இருக்கணும். ஆமா, மாமா அத்தை, இந்த டிஸ்டன்ஸ் கீப்பிங் இப்படியெல்லாம் இருந்தா தான் குடும்பத்தில் வேல்யூஸ், குடும்பத்தினுடைய வேல்யூ, சொந்தத்தினுடைய வேல்யூ, அண்ணிமாருடைய வேல்யூ, அப்பாவினுடைய வேல்யூ, அம்மாவினுடைய வேல்யூ, உறவுகளுடைய வேல்யூ, இது ரொம்ப முக்கியம். அந்த வேல்யூ நீ அறிஞ்சா தான் வரவங்க போது அண்ணா வாங்க, அண்ணி வாங்க. ஏன்னா வேல்யூ. ஹல்லேலூயா. நான் பெருமைக்காக சொல்லலைங்க. எங்க அண்ணிமாருக்கு வர்ற போது எங்க அப்பா எழுந்திருந்து வாங்கம்மா, தோத்திரம்மா. அப்பா வயசான இருக்கும், அண்ணிமாருக்கு வயசான இருக்கும். வந்தாங்கன்னா வாங்கம்மா, தோத்திரம்மா, வாங்கம்மா வாங்கம்மா. அப்போ எவ்வளவு மதிப்பு வைப்பாங்க மாமனார் மேல, எவ்வளவு. எப்போ மாமனார் எந்திரிச்சு மருமகளை வாங்கம்மான்னு கூப்பிட்டா தான். இல்லைன்னா மாமனார் உட்காந்துட்டான், நான் அவ போறா பாரு, நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சோத்திரம் கூட பண்ணாம போறா பாரு மருமக, இவெல்லாம் ஒரு மருமகளா? அது இல்லைங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்ன மதிக்காம போறா பாரு. இல்ல 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 இல்ல, முதல் நம்ம எந்திரிச்சு சோத்திரமா. இதுதாங்க வேல்யூ. The gender rules of this family
Where? Because it is the family where the character formation is formed. குடும்பத்துல தான் இப்படிப்பட்டதான ஒரு ஒழுக்கு முறைகளை இருக்கிற பொழுது அங்கே குடும்பத்துல வைத்து தேவன் ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்குகிறார். Hallelujah. Hallelujah. Your emotional formation இருக்கிற போது எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு டென்ஷன் ஆவாங்களா? பாரு இதான் இமோஷன். அப்பா என்னப்பா பண்ணா அதுக்கா போற என்னமாக்கா போறா, இதாங்க இமோஷன். அப்படி இல்லாம குடும்பத்துல அன்போடு வாங்கம்மா அப்படிங்கிற போது என்ன ஆகும்? வேல்யூஸ், அன்பினுடைய மேன்மை அங்க இருக்கு. ஆமென். Hallelujah. Hallelujah. So it is in the family festival I can tell all these things. குடும்ப விழாவில தான் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். You have to give value to your father. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கனத்தை கொடுக்கணும், தகப்பனாருக்கு கனம் கொடுக்கணும். You have to understand the value of your father, value of your mother, value of your sister, value of your brothers. உன் தகப்பனுடைய மதிப்பையும் உன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் உன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கனத்தையும் உன் சகோதர சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் குடும்பத்தில் செலுத்த வேண்டும். You have to give, then only you will be identified as a respectable man, as a reputed man, as a recognized man in the society. அப்பொழுதுதான் உங்கள் குடும்பத்திலே இப்படி நீங்கள் இருக்கிற பொழுது சமுதாயத்திலே எல்லாராலும் கனம் பொருந்திய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Oh, this family, good family. இந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம், respected family. ஒரு மதிப்பிற்குரிய குடும்பம். This family, reputed family. இந்த குடும்பம் ஒரு மரியாதை உள்ள குடும்பம். This family recognized in the society. இந்த குடும்பம் எல்லாராலும் போற்றப்படக்கூடிய குடும்பம். Because they give value to the people. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு மரியாதையை மதிப்பை அளிக்கிறார்கள். They abide to the gender rules and regulation of relationship. உறவின் முறைகள், உறவுகளுக்கு மதிப்பளிக்கிறார்கள், உறவுகளுக்கு மதிப்பளிக்கிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, it is in the family, குடும்பத்துல தான் the family traditions are transmitted. குடும்பத்துல தான் கௌரவம், குடும்ப கௌரவம். ஓ, எங்க தாத்தா இப்படி, அவர் இப்படி, நாங்க இப்படி. ஆமா, குடும்ப கௌரவம். கிராமத்துல பாருங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தா பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் கிராமத்திலிருந்து வந்தாளுங்க, அதனால நான் எப்பவுமே கிராமத்தை பற்றி தான் பேசுவேன். நான் சிட்டியில் வளர்ந்தவன் இல்லை, நான் கிராமத்தாளே. என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நான் இப்படி நடந்தால் என் குடும்ப கௌரவம் என்னாகும், எங்கள் குடும்பம் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது. நான் இங்கே கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், எங்கள் அப்பாவனுடைய கௌரவம், எங்கள் அம்மாவனுடைய கௌரவம், என் குடும்ப கௌரவம், யாரையும் என் மூலமாக எங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது. என்னுடைய நடக்கையின் மூலமாக, என்னுடைய பேச்சின் மூலமாக என்னுடைய குடும்ப கௌரவம், எங்கள் அப்பாவனுடைய கௌரவம், எங்கள் அம்மாவனுடைய கௌரவம், எங்கள் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இட் இஸ் a transformation of the traditions are formed only in the family. அந்த குடும்பத்துல தான் அந்த குடும்பத்தினுடைய கௌரவங்கள் என்ன பண்றது, ஒரு குடும்பத்தின் மற்ற குடும்பங்களுக்கு அது மாற்றப்படுகிறது. Hallelujah. Hallelujah. So I keep on meditating what I should give on the family. இந்த குடும்ப விழாவில் நான் என்ன பேசணும்னு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். All the 1 week all these thoughts are flashing through my mind. ஒரு வாரமா இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் என் மனதில் வர ஆரம்பித்தது. As and when the thoughts comes into my mind, I keep it piling one after another in my mind. என் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிற போது ஒவ்வொன்றாய் நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். Hallelujah. Hallelujah. So family is the place where the character formation of individual is formed. குடும்பத்துல தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது. Hallelujah. Hallelujah. என் பிள்ளைகளை என் குடும்ப கௌரவத்தோடு நான் வளர்க்கணும், என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், என் பிள்ளைங்க ஆமா ஒழுக்கமுள்ளவளா வளரணும், ஆமா என் பிள்ளைங்க எங்க குடும்பத்துக்கு ஏற்றதா வளரணும். அப்பதாங்க பொண்ணா அந்த குடும்பத்துல பொண்ணு எடுங்க. எங்க எடுக்கணும்? அந்த குடும்பத்துல பொண்ணு எடுங்க.
அந்த 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 குடும்பத்துக்கு பெண்ணு கொடுங்க, நல்ல குடும்பம் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டணத்தில் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கிராமத்தில் தான் சொல்லுவாங்க. எந்த ஊரு தம்பிக்கு, எந்த ஊரு அப்படி, அந்த ஊரா சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஆஸ் யூ லைக், ஆஸ் யூ, அவன் விரும்புகிறான், அவன் போகிறான், அவன் விரும்புகிறான், அவன் கட்டுறான். அப்புறம் என்னாச்சு? அவன் கட்டினான், அப்புறம் விட்டுனான். அல்லேலூயா. The family should be a place where the individual values and the character are to be formed. குடும்பத்தில் வைத்துதான் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய குணாதிசயங்களை அவர் உருவாக்குகிறார். Hallelujah. Hallelujah. Number 2. இரண்டாவதாக, why we give importance to the family. இந்த குடும்பங்களுக்கு ஏன் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? Family is the place. I mean the Christian family. நான் சொல்லுகிறது கிறிஸ்தவ குடும்பம். Hallelujah. Hallelujah. Where the nature of Christ, the Christ nature is established. அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் சாயல் வருகிறது. Hallelujah. Hallelujah. Not only the general character, பொதுவான குணாதிசயங்கள் மாத்திரமல்ல, but Christ nature. இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் காணப்படுகிறது, சாயல் காணப்படுகிறது. கிரைஸ்ட் நேச்சர்னா கிறிஸ்துவின் சாயல். குணாதிசயம் வேற, சாயல் வேற. கிரைஸ்ட் நேச்சர் அப்படின்னா இயேசுவின் சாயல். குடும்பத்தில் எதுக்கு குடும்பம் அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்படணும். அல்லேலூயா. எதுக்கு குடும்பம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சாயல் குடும்பத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். Hallelujah. Hallelujah. If you read Roman chapter, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை எல்லாரும் கவனிங்க, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. ஆமென். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். Yes. Hallelujah. The ultimate aim of a born in this world is to have the image of Jesus Christ. இந்த உலகத்தில் நாம் பிறந்ததினுடைய மிக முக்கியமான நோக்கம் இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெறும்படியாக. Hallelujah. Hallelujah. Listen to me. கவனியுங்கள். Looking at each and every one of you, the risen Jesus is telling. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், Even before the foundation of this world I have chosen you in Christ. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Even before you were formed in the womb of your mother I have chosen you. தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். Hallelujah. Hallelujah. Even before you were formed in the womb of mother I have named you. நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். So he has chosen, he has predestinated, he has called, he has transformed you to be a righteous man. தேவன் உன்னை தெரிந்தார், தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார், உன்னை நீதிமானாய் மாற்றினார். ஏன்? அவர் உன்னை ஒரு நீதிமானாய் மாற்றுவதற்காக. Hallelujah. Hallelujah. He has called, he has transformed as a righteous man. தேவன் உன்னை அழைத்து நீதிமானாய் மாற்றினார். எதற்காக? To have the image of Jesus Christ. இயேசுவின் சாயலை அடையும்படிக்காக. Hallelujah. Hallelujah. Why do we have families in the church? ஏன் சபையிலே குடும்பங்களை கர்த்தர் வைக்கிறார்? To have the image of Jesus Christ. தேவன் அந்த குடும்பத்தை வைத்து ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் சாயலாய் மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. When you have the image of Jesus Christ, ultimately it is understood you are having a good character of Christ. இயேசுவின் சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது இயேசுவை போல மாற்றப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. What is the image of Jesus Christ? இயேசுவின் சாயல் என்றால் என்ன? 2 Corinthians chapter 4:4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வாசியுங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த மகிமையான எதுக்கு வேதத்தை படிக்கிறோம் அப்படின்னா,
இது ஏதோ கடமைக்காக அல்ல. இந்த வேதத்தை நீ படிக்க 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 படிக்க, if you read in the colleges medicine, you will become a doctor. ஒரு மருத்துவ கல்லூரியில் போயிட்டு நாம் மருத்துவ சம்பந்தமான பாடங்களை படிக்கிற பொழுது ஒரு மருத்துவராய் மாறுகிறோம். If you study the books of engineering, you will become an engineer. ஒரு பொறியியல் கல்லூரியில் போயிட்டு பொறியியல் சம்பந்தமான பாடங்களை படிக்கிற பொழுது ஒரு பொறியியல் வல்லுநராய் மாற்றப்படுகிறான். When you read the law books of Indian Penal Code, then you will become a lawyer. சட்ட கல்லூரியில் போய் சட்ட திட்டங்களை படிக்கிற பொழுது ஒரு வழக்கறிஞராய் மாற்றப்படுகிறார்கள். But when you read the Bible, ஆனால் எந்த ஒரு மனிதன் வேதத்தை படிக்கிறானோ, you are not just a professional man, அவன் ஒரு ப்ரொஃபஷனலான மனிதனாய் மாத்திரமல்ல, but you will become the image and the nature of the King God who has created the heaven and the earth. வேதத்தை படிக்கிறவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனோடு பேச முடியும், தேவனோடு அவன் பழக முடியும், தேவனுக்காய் வாழ முடியும், தேவனை போல மாற முடியும். Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? That is why in the family, if you read Psalm 135 verse 19 to 21, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. லேவி குடும்பத்தாரே லேவியின் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. Hallelujah. The families, hallelujah, the family of Israel, the family of Aaron, the family of everyone, those who fear the Lord, you have to, in the family, you have to fear and praise God. இஸ்ரவேல் குடும்பத்தார், ஆரோன் குடும்பத்தார், லேவி குடும்பத்தார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தாரே நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. Those who are praising God will receive the nature of Jesus Christ. யாரெல்லாம் ஆண்டவரை குடும்பமாய் ஸ்தோத்தரிக்கிறார்களோ அந்த குடும்பம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், தேவனுடைய சாயலை பெறுகிற குடும்பமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை மாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. Why do we give importance to the family? ஏன் குடும்பம் அவசியம், முக்கியம்? It is in the family praising and worshiping and singing and exalting the name of Jesus is established. குடும்பமாய் நாம் தேவனை துதித்து ஆராதிக்கிற பொழுது அதை பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே, கிறிஸ்தவனோ அல்லாதவங்களோ, பூமியின் குடிகளே, நீங்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. Hallelujah. Because ஏன் அப்படின்னா உனக்கு கூட நான் சொல்லுகிறார், குடும்பத்தில் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். Hallelujah. Hallelujah. So நான் இதை சொல்லுகிற போது you have to think it. You as a family, father and mother and the children, do you praise God in your family? ஆமென். நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும், குடும்பமாக கணவன் மனைவியான தகப்பன் பிள்ளைகள் தாய் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக நீங்கள் தினமும் ஆண்டவரை துதிக்கிறீர்களா? Every family is a church. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சபை. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சபைங்க. ஆமென். ஒவ்வொரு குடும்பம் ஒரு சபை. ஹல்லேலூயா. தினந்தோறும் அப்பா அம்மா உட்கார்ந்து நல்லா துதிச்சு பாடி அப்பா நல்லா செய்திகளை கொடுக்கணும், அம்மா நல்லா ஜெபிக்கணும். அது ஒவ்வொரு நல்லா, நான் சொல்றது புரியுதா? From 2025 onwards, you have to think your family is your church. 2025 ஆண்டு முதற்கொண்டு நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும், உங்கள் குடும்பம் உங்கள் சபை. Hallelujah. Hallelujah. Early morning, get up, make all the children to get up. Just to spend 5 minutes or 10 minutes and sing song, worship God and pray unto God what you should do on that day, how you should behave here on that day, how you have to have a blessing on that day. You have to praise and worship God. குடும்பமாக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பிள்ளைகளை எழுப்பி நீங்கள் குடும்பமாய் நீங்கள் தேவனை நீங்கள் துதித்து ஆராதிக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாளாய் அந்த நாள் மாறும். Hallelujah. Hallelujah. Then before you go to bed, you have to assemble together and you say, you can give testimony. But daddy, no, this thing happened, but God was with me. I am saved. There was about to have an accident.
God saved me. And you, father and mother, you can give testimony. Children, we didn't have money today morning. By God's grace, God gave me money to give you. உங்களுக்கு பைஸ் கட்ட அப்பா நான் கனவில்லாத இருந்தேன், நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தருக்கு ஆமா காசு கொடுத்தாரு. So children will be very happy. நீங்கள் அப்படி தினமும் 2025 ஆண்டு முதற்கொண்டு குடும்பமாய் காலையில் எழும்பி நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற பொழுது நீங்க மாலையில கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ததை நீங்க சாட்சியா கேட்க போறீங்க. தகப்பனார் சொல்வாரு, காலையில ஜெபம் பண்ணோம், காசு இல்ல, ஆனா ஏசப்பா காசு கொடுத்தாரு. ஆண்டவர் பண தேவைகளை சந்தித்தாரு. பிள்ளைங்க சொல்வாங்க, டாடி காலையில எழுந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, எனக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படியாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதத்தை அப்பா சொல்லணும். எப்பா ஃபீஸ் கட்டாம இருந்த, காலையில நாம எல்லாம் ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் காசு கொடுத்தாரு, இந்தாப்பா அவனுக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மா எப்பா இன்னைக்கு நான் என்ன செய்யறது சமைக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் காசு கொடுத்தாரு, இந்த பாருங்க சிக்கன் எடுத்து செஞ்சு வச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு உங்களுடைய டெஸ்டிமனி, கர்த்தர் உங்களோடு என்ன செய்தார், அந்த டெஸ்டிமனி தான் பிள்ளைங்களை உருவாக்க. நான் சொன்னேன், குடும்பம் என்பது என்ன, கிறிஸ்துவனுடைய சாயலை உருவாக்குற இடம். ஆமென். பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் உருவாக்கப்படுவதற்கு உங்களுடைய ஜெபம், உங்களுடைய சாட்சி. அல்ல இல்லைனா, ஏய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ படிக்க மாட்டேங்கிறான், விட்டா போராட்டி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்டா, நெத்தி வருவ நிலத்தால் விட, இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் இருக்க கூடாது. அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுது இல்லப்பா, அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுவியா, இன்னைக்கு அப்பா அவன் உடம்பு நல்லா இருக்கணும். நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யறேன், அதனாலதான் குச்சின்னு வரேன், நான் ஒரு 100 மில்லி போட்டா தான் எனக்கு உடம்பு வலி தீரும். அப்படி சொல்லாம, அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யறப்பா, ஜெபம் பண்ணுவியா, டாடி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண டாடி, அதனாலதான் இன்னைக்கு உடம்பு வலியே இல்லப்பா, அதனாலதான் உடம்பு வலி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. டாடி நான் கூட ஜெபம் பண்ணேன் டாடி, அந்த பாப்பா சொல்லுவான், உங்களுக்காக ஜெபம் பண்ண டாடி. அப்படியா, சரிம்மா. குடும்பம் ஒரு சபையா இருக்கணும், குடும்பத்துல சாட்சி இருக்கணும். அப்பதான் பிள்ளைங்க, ஆமா கிறிஸ்துவனுடைய சுபாவம். குடும்பம் எதுக்கு, குடும்ப ஆராதனை எதுக்கு, ஆமா குடும்ப விழா எதுக்கு, சும்மா செய்தி கேட்டு உங்க குடும்பத்தை அப்படி செய்தீங்கன்னா உங்க பையனை பற்றி ரிப்போர்ட் என்கிட்ட வரவே வராது. அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு சர்ச்சில் வர்றான், உடனே கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், ஆமா என்ன பண்றான், முறைக்கிறான், என்னங்கிறான், இறைக்கிறான் காசை, முறைக்கிறான். என்ன பார்த்து உங்க குடும்பத்துல சின்ன பையன்ல இருந்த குடும்பத்தை வளர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு தாங்க இந்த குடும்ப ஆராதனை. அல்லேலூயா. சோ ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்க, லேவியின் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாரங்கிற போது அப்பா அம்மா பிள்ளைங்க அவங்க சொல்லணும், எங்க குடும்பத்தில் நாங்க தூங்கி எழுந்துச்ச உடனே நாங்க துதிச்சு பாடின பிறகுதான் எங்களுக்கு காப்பி கிடைக்கும். சில குடும்பங்கள் அப்படி இல்லை, என்னாடே இன்னும் காப்பி கொண்டு வரல, கொட்டாய் என்ன கொரட்டி போடுறீங்க, கொண்டாடி. இதுவல்ல குடும்பம், இதுவல்ல. எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா எந்திரிச்சிடணும், புரியுதுங்களா? ஒய்ஃபு பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா எந்திரிச்சிடணும். அப்பா எந்திரிச்ச பிறகு, ஆமா சில வீடுகளில் ஆமா அப்பா எந்திரிச்சு அப்பாவே காப்பி போட்டுருவார், அப்பாவே காப்பி போட்டுவாரு, என்ன காப்பி அடிங்க, காப்பி போட்டுருவாருன்னு என்ன காப்பி அடிங்க. அல்லேலூயா. ஆமா சில வீடுகள் அம்மா எந்திரிச்சு பிள்ளைங்க எழுப்பி காப்பி ரெடி அப்படின்னு உடனே என் பிள்ளைங்க செல்லம் எந்திரி காப்பி ரெடி, மம்மி நான் எந்திரிச்சிட்டேன். யார் எந்திரிக்கிறாரோ பார்க்கலாம், யாரு தம்பி எந்திரிக்கிறானா தக்க எந்திரிக்கிறான், மம்மி நான் முதல்ல எந்திரிப்பிட்டேன், தூக்கு மூஞ்சி. அப்படி அல்ல யார் எந்திரிப்பாங்க பார்க்கலாம்,
தம்பியா தங்கையா, நேத்து அவன் எந்திரிச்சான், இன்னைக்கு யாரு? மம்மி இன்னைக்கு நானும் இன்னைக்கு நான் முதல்ல எந்திரிச்சேன். அப்போ உனக்கு தான் முதல்ல காஃபி. So this is the way you have to bring up the children. இப்படிதான் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். டேய் மண்டு எருமாடு தூங்குறியாடா? மண்டு எருமாடு கழுதை குதிரை, பிள்ளைங்களை அப்படி திட்டாதீங்க. ஆமா, அதெல்லாம் எருமாடு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த வீட்டில் சொல்றாங்க, ஏங்க வெளியில் எங்காவது பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்கே போயிருக்கலாமே, என்ன பிள்ளைங்களா? இங்கே ஜூவே இங்கே வீட்டில் தாங்க இருக்குது. என்னது, எங்காவது ஜூக்கு போயிட்டு வாங்கன்னா, பாஸ்டர் ஜூ இங்கேயே இருக்குது. என்ன அப்படின்னு, இந்த பாருங்க அது கழுதை, இந்த பாருங்க அது எருமாடு. நல்ல பிள்ளைங்களே, அல்லேலூயா. நான் சொன்னேன், குடும்பத்தில் தான் வேல்யூ ஃபார்ம் ஆகுது. வேல்யூ ஃபார்ம் குடும்பத்தில் தான், ஐடென்டிட்டி அடையாளம் ஃபார்ம் ஆகுது குடும்பத்தில் தான். ஆமா, அல்ல நம்முடைய கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. எதுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறோம்? எதுக்கு கல்யாணம் பண்றோம்? எதுக்கு பிள்ளைங்களை பெக்கிறோம்? எதுக்காக? அடுத்த சந்ததி. நான் சொன்னேன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ட்ரெடிஷன். என் பிள்ளைகளுக்கு நல்ல சந்ததியை நான் கொடுக்கணும். நல்ல குணாதிசயம் உள்ள சந்ததி வரணும். நல்ல குணாதி என் பிள்ளைகள் என்னை விட நல்லா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாஸ்டர் தம்பு சொல்லுவேன் சின்ன பையன்ல இருந்து, இங்க பாரு, அப்பாவை பார்த்து வளரு. என்ன சொன்ன? டேடியை பார்த்து நீ வளரணும். டேடி எப்படி ஜெபிக்கிறேன், டேடி எப்படி பேசுறேன். ஆமா, இன்னைக்கு கூட எவ்ரிடே ஐ யூஸ் டு கரெக்ட் ஹிம். ஆமா, ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு கூட, இன்னைக்கு ஒரு 3 பிள்ளைக்கு தகப்பனாயிட்டாரு. இப்ப கூட அவருடைய காரியங்கள்ல அவர் கண்ணா போண்டாடி எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். நீ என்ன எனக்கு எல்லாம் தெரியும் போ, ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். அப்படியா டேடி? சரிங்க டேடி. இன்னைக்கு கூட அப்படித்தான் சொல்லுவார். இன்னைக்கு கூட என்ன இப்படி இப்படி அவ பேசுறான். சரி டேடி, என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறீங்களா? டேடி சொன்னாருன்னா என்ன செய்யணும்? சரிங்க டேடி. என்ன செய்யணும்? சரிங்க மேமே. அல்லேலூயா. இதுக்காகத்தான் this is the family festival. ஆமென். இதுதான் குடும்ப விழாவாய் நாம் கொண்டாடுகிறோம். You have to give good value to your children. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். You have to give good identity to your children. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். Your personality is a tradition transmission. உங்களுடைய பழக்கங்களுடைய குணாதிசயங்கள் உங்களை பார்த்து அந்த குணாதிசயங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது கிரியை செய்யும். For that you as a family praise and worship God. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? குடும்பமாய் தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. 115வது சங்கீதம். You have to give spiritual mind to your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மனதை நீங்கள் கொடுக்க வேண்டும். என்ன? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்பு. பிள்ளைகளுக்கு சொல்லணும், வசனம் சொல்லுது பாரு, கர்த்தரை நம்பு. அப்புறம் ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமா, நான் தம்மா சொல்றேன், ஞானபிரகாசம் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு, எட்வின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு, ஆமா வில்லிங்டன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க. சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Let come what may in this world. இந்த உலகத்துல என்ன வந்தாலும் சரி, Let there be tribulation. பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், Let there be sickness. வியாதி வரலாம், Let there be problem by the devil. பிரச்சனைகள் வரலாம், பிசாசின் கிரியைகள் வரலாம். When Jesus is with me, who will be against me? ஆனால் எது வந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருப்பாரானால் ஒன்றும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் தொடவே முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரேயானால், கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரேயானால் எனக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? ஆமென். If God is with me, கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், தேவன் என்னோடு கூட இருந்தார், nobody is against me. ஒருவனும் எனக்கு விரோதமாய் நிற்க எழும்பவே முடியாது, நிற்க முடியாது. Devil cannot come against me. பிசாசு எனக்கு விரோதமாய் நிற்க முடியாது. Amen. அல்லேலூயா. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா.
தோசைக்கல் சூடா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்லா சூடான தோசைக்கல், அதுல ஈ வந்து உட்கார்ந்து என்ன ஆகும்? என்ன ஆகும்? தோசைக்கல் சூடா இருக்குன்னு வச்சுங்க, கரப்பாம்பூச்சி வருதுன்னு வச்சுங்க, அது உட்காரு. எந்த தோசைக்கல் அப்படியே யூஸ் பண்ணாம கிடக்குது, அதுல பூரா கரப்பாம்பூச்சி தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமை உடையவர், ஆமென். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபயர், ஆமென், ஃபயர், அக்கினி. நீ ஃபயரா இருக்கிற போது உனக்கு விரோதமாக பிசாசு வந்தான்னா செத்தே போய்டும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை சொல்லு. நீ ஃபயரா இருக்கிற போது உனக்கு விசேஷமாக பிசாசு தொட்டானா போது அவன் கையை சாம்பலாயிடும். ஆமென், ஆமென், ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஃபயரா இரு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் வரட்டும். God is a great God. நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன் என்பதை மறந்து விடாதே. நீ ஆராதிக்கிற இயேசு எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர் யாருங்க? அவர் இயேசுநாதர் யாரு? பட்சிக்கிற அக்கினி. அவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க காட்டிலும் பெரியவர் உள்ள இருக்காரு. ஆமென். பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. செத்த தொட்ட செத்த. ஹல்லேலூயா, ஆமென். So family is the place where the nature of Jesus is formed. குடும்பத்திலே இயேசு உருவாகுகிறார். Amen. ஆமென். You have to understand the importance of the family. குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. If you understand the importance of the family, குடும்பத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், then only you will think of the value of the family, traditions of the family, character of the family, and all the aspects of the respect and the recognition and the reputation of the family. என் குடும்பத்தினுடைய கணம், என் குடும்பத்தினுடைய மரியாதை, என் குடும்பத்தினுடைய மதிப்பு, என் குடும்பத்துக்கென்று ஒரு ஒழுங்கு, என் குடும்பத்துக்கென்று ஒரு மேன்மை, இதுதான் என் குடும்பம் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Pastor, what is the third point? மூணாவது குறிப்பு என்ன பாஸ்டர்? I told you, நான் சொன்னேன், family is the place of formation of character. குடும்பத்துல தான் தேவன் அந்த ஒரு குடும்பத்துல குணாதிசயங்களை, பழக்க வழக்கங்களை அவர் உருவாக்குகிறார். Secondly, இரண்டாவதாக, family is the place where Christ nature is formed. குடும்பத்திலே தேவ சாயல், இயேசுவின் சாயல் உருவாக்கப்படுகிறது. Then thirdly, மூன்றாவதாக, the family is the place where the Christ blessing is established. குடும்பத்தின் இயேசுவின் சாயல் மாத்திரமல்ல, மூன்றாவது மிக முக்கியமான குறிப்பு, குடும்பத்தில் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் தான் கர்த்தர் வைக்கிறார். Hallelujah. கர்த்தர் வைக்கிறார்னா நல்ல கரங்களை தட்டி இந்த மூன்றாவது குறிப்பு, ஏசப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தான். Hallelujah. ஹல்லேலூயா. Read Genesis chapter 22 verse 17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசியுங்கள். ஆதியாகமம் 22. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Hallelujah. அல்லேலூயா. Galatians chapter 3 verse 16. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. Hallelujah. அல்லேலூயா. God says, ஆண்டவர் சொல்லுகிறார், in your seed உன் சந்ததி, all the families of the earth will be blessed. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் சந்ததி மூலமாய் இந்த உலகத்துக்குற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. அல்லேலூயா.
God told Abraham, in you all the families of the earth will be blessed. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் மூலியமாக உன் சந்ததி மூலியமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். Who is this seed? அந்த சந்ததி யார்? Not Isaac. ஈசாக்கு இல்ல. Not the children of Isaac. ஈசாக்கினுடைய பிள்ளைகளும் அல்ல. Hallelujah. Hallelujah. Jesus is told as a seed of Abraham. இயேசு கிறிஸ்துவே ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார். Why he is called as a seed of Abraham? ஏன் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்? The God who told, I will bless you, I will bless you, I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். Do you understand? என்னங்க bless நான் ஆசீர்வதிப்பேன் என்னங்க அது? How many of you understand the meaning of bless? ஆசீர்வாதம்னா என்னது? எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்றீங்க? English. What is the meaning of blessing? Blessing என்னது? I will bless you ன்னு அர்த்தம். That means I will supply you. I will furnish you. உன்னை நான் அழகு விடு. I will furnish you. I will furnish your house beautifully. I will supply all your need. I will furnish you with food and shelter. Whatever you need, I will furnish you. ஆசீர்வதிப்பது என்றா உங்களுக்கு என்னென்னலாம் இந்த உலகத்துல தேவையோ அது எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன்னு சொல்றதுதான் ஆசீர்வாதம். நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாய். ஆமென். I will supply you. bless you ன்னு என்ன அர்த்தம்? I will supply you. ஆமென். ஆசீர்வாதம் என்ன? உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாம் அந்த நேரத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து ஆமென் உன்னை ஆசீர்வதித்து உன்னை அழகுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சில வீடு அட்வர்டைஸ்மென்ட்ல சொல்லுவாங்க, this house is fully furnished. ஆமா, வீடு அட்வர்டைஸ்மென்ட்ல பாத்தீங்கன்னா இது fully furnished. ஆமா, என்னென்ன சோஃபா, ஆமா பெட் எப்படி இருக்கணுமோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது இது கண்ணாடி, ஆமா அது என்னென்ன இருக்குமோ சூப்பரா fully furnished house. வீடு furnished இல்லைங்க, you will be furnished. வீடு மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களையே fully furnished ஆக அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். In Jesus I will be fully furnished. எல்லா கை சொல்லுங்க, இயேசுவுக்குள் நான் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஹalleluya. ஆமென். கையை வைத்து சொல்லாமே. என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் கவலைப்படாதே. ஆமென். Seek first the kingdom of God and his righteousness, all these things will be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க கேட்கிறது, ஆசைப்படுறது, விரும்புறது எல்லாமே தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எல்லாம் எனக்கு தரார். Because he is the source of blessing. ஏனா அவர்தான் ஆசீர்வாதமே. Abraham blessing is coming through Jesus. ஆபிரகாமுக்கு இயேசுவின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. Hallelujah. The blessing coming from Jesus according to the promise that God laid upon Abraham. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. He said two kinds of blessing. ரெண்டு விதமான ஆசீர்வாதம். The descendants of Abraham is like the stars of heaven. முதலாவது வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள். The descendants of heaven like the sand on the seashore. இரண்டாவது கடற்கரை மணலை போல ஆசீர்வாதம். Hallelujah. Hallelujah. Listen to me shortly, briefly I will tell it. சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். Hallelujah. Why he said my descendants will be like the stars of the heaven? ஏன் அவர் வானத்து நட்சத்திரம்னு சொன்னாரு? Hallelujah. Hallelujah. The stars are told in the Bible as the believers upon Jesus. இயேசுவை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்க நட்சத்திரங்களைப் போல இருப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த நீதியின் சூரியனாகிய இயேசுவை நீ நம்புகிற போது வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல நீ மாறுவாய். ஆமென். All those believers are called the stars of heaven. யார் யார் எல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அவங்க எல்லாமே நட்சத்திரங்களா இருப்பாங்க. Hallelujah. 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 Another descendants of Abraham. மற்ற சந்ததி. Hallelujah. Amen. Who are they? அவங்க எப்படி இருப்பாங்க? Sand on the seashore. கடற்கரை மணலை போல இருப்பார்கள். Hallelujah. Hallelujah.
they are not believers. அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. Hallelujah. Amen. But having a struggle and having a wage war with the spirit of the air and the spirit of Satan and the spirit of the flesh and what not. அவர்கள் இந்த உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், உபத்திரவங்கள், பிசாசோடு உலகத்தினுடைய பாடுகள், இப்படிப்பட்டதான ஜனங்கள். The stars are there as it is without any disturbance. நட்சத்திரங்களை பாருங்க, அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அது அப்படியே இருக்கும். But the sand in the seashore, ஆனால் கடற்கரை மணல் எப்படி இருக்கும்? அலை வருதுங்க, அது மோதுது. ஆமா. Then the sand is cleansed by the water of the sea. கடல் அலைகள் வந்து அந்த கடல் கரை மணல் மேல மோதி அந்த மணலில் உள்ள காரியங்களை அந்த கடல் ஆனது, கடல் உள்ள தண்ணீர் அதை சுத்தப்படுத்துகிறது. அது எத்தனை தடவை தண்ணி வந்து அதை சுத்தம் பண்ணினாலும் தண்ணி மோதுது, மணலை தூக்கிட்டு போறது, திருப்பி மணல் வருது, திருப்பி மத்த மோதுது, மணல் உள்ள போகுது, திருப்பி வருது. அதனுடைய புத்தி மாறவே மாறாது. ஹல்லேலூயா. டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை மேல விசுவாசம் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி ஒன்னு நட்சத்திரங்களை போல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருப்பாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இவைகளை இந்த தண்ணினால இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வருகிற போது இஸ்ரவேல் ஜனங்களை திருத்துறதுக்காக அமலேக்கியரை கர்த்தர் அனுப்பினார், மோவாபியரை அனுப்பினார், பெலிஸ்தியரை அனுப்பினார். வந்து அவங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவங்க புத்தி மாறுது, அவங்க சுவாபம் மாறுது. யுத்தம் இல்லைன்னா மாறாது. சிமிலர்லி ஏன் மணலை பேர் சந்ததியா ஆபிரகாமுடைய சந்ததியார் மணலை போல இருப்பார்கள் என்று சொன்னால், மணல் எப்படி இந்த கடலினுடைய தண்ணீரினாலே தினந்தோறும் அலை மோதி மோதி மோதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சந்ததியார் அலைகளால மோதப்படுகிறார்கள், இன்னொரு சந்ததியார் வானத்தினுடைய நட்சத்திரங்களை போல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததி is like two kinds of descendants. இரண்டு விதமான சந்ததியை அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Do you want to be like star or do you want to be like a sand on the seashore? ஆமென். இப்பொழுது உங்களை பார்த்த ஒரு கேள்வி, நீங்கள் நட்சத்திரங்களை போல் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது கடற்கரை மணலா இருக்க விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. If you believe Jesus, நீ இயேசுவை நம்புவாயானால், if you transformed your heart and mind, நீ உன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பாயானால், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான நட்சத்திரங்களைப் போல வானத்துல இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஆமென். இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது தேவனுடைய நட்சத்திரங்களாய் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வானத்துல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இல்லைன்னா கொஞ்சம் விசுவாசம், ஞாயிற்றுக்கு ஒரு மாசத்துல ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்படியே மணல் அப்படி தண்ணி வரும், மணல் வரும், அப்புறம் தண்ணிக்குள்ள விடும், அப்புறம் அவர் திருப்பி அலை வரணும், அலை வந்து மண்ணை தூக்கிட்டு போகணும் கடலுக்குள்ள, போயிட்டு அந்த மண்ணை திருப்பிக்கணும். ஒரு வாரம் வரும், அப்புறம் போயிடும். அவன் கொஞ்ச நாளைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. எங்க அந்த மணலை காணோம், அது ஒரு தூரமா கிடக்கும். பெரிய அலை வந்துச்சுன்னா அந்த மணல் திருப்பி போய் குடிக்கும். பெரிய அலை சுனாமி வந்தா தான் சில மண்ணை கூட்டி ஒரு சுனாமி வரணும், அது போய் அங்க இருக்கிற தினந்தோறும் வர்றது அப்படியே பக்கத்துல எங்க காணோம், பக்கத்துல சர்ச் இருந்தது பாஸ்டர், பக்கத்துல சர்ச். அப்படி அதுக்கு மேல அவங்களால முடியாது, அவங்க காலம் அவ்வளவுதான். எங்க சத்தியங்கள் சொல்லப்படுகிறதோ, எங்க திரும்பி நல்ல சத்தியங்களை சொல்லி என்னை கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் என்னை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகனாக இயேசுவுக்கு உண்பதாக நிறுத்துகிற எந்த சபையோ எந்த ஊழியக்காரனோ அவன்தான் கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன். குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. Family is a place where character is formed. குடும்பத்தில் குணாதிசயங்கள் மாற்றப்படுகிறது. Family is a place where Christ's nature is formed. குடும்பத்தில் இயேசுவின் சாயல் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Family is the place where the Christ blessing is formed. குடும்பத்தில் இயேசப்பாவுடைய ஆசீர்வாதம்
Believe Jesus. இயேசுவை நம்புவாயானால் You will be like a star. இந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பாய். If you don't believe Jesus, இயேசுவை நம்பவில்லை என்றால் you will be like the sand on the seashore, கடற்கரை மணலை போல தான் இருப்போம். waging war against the waves of the sea. இந்த உலகத்துல வர அலைகள், போராட்டங்கள், பிரச்சனையோடு கூட போராடி 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 நாம் போராடி கொண்டே இருப்போம். Hallelujah. அல்லேலூயா.